நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாலிபர் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. எஸ், ஃபர்ஸ்ட் ஒரு சாங் கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாமா? சாங் கேட்டு அப்படியே உட்காந்துட்டீங்களா? ஓகே, ஃபைன். என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமா? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, வாலிபர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை காணுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியிலே எதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்துவானவர் அருளி செய்த வேதாகம புத்தகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். இதோ 2 குருடர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் எரிகோவுக்கு புறப்பட்டு போகும் வழியிலே அமர்ந்திருந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தார்கள். 2 குருடர்கள் இயேசு கிறிஸ்து
அவ்வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் திரளான ஜனங்கள் சென்றார்கள். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பின் சென்றார்கள். ஆனால் 2 குருடர்களை யாரும் கவனிக்கவில்லை. ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி 2 குருடர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் குருடர்கள், யார் போகிறார், இவ்வளவு திரளான கூட்டம் செல்கிறதே அப்படி என்று கேட்டவுடனே உடனடியாக இயேசு கிறிஸ்துவானவர் போகிறார் என்று சொன்னவுடன் சத்தமாய் சொன்னார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் அதட்டினார்கள். என்ன சொல்லி இருப்பார்கள்? ஏ குருட்டு பயல, பேசாம இரு, நீ சொல்வது என்ன, இயேசு கிறிஸ்து காதுக்கு கேட்கவா போகிறது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய தைரியத்தை விட்டு விடவில்லை. இயேசு கிறிஸ்து எப்படியும் என்னுடைய சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி இதோ அவர்கள் முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சத்தத்திற்கு நின்றார். இயேசு நின்று என்று சொல்லி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நின்றதோடு மாத்திரமல்ல, அவர்களை தம்மிடத்தில் அழைத்து வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று சொல்லி கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு வாலிப சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். இறைவன் இறங்கி வந்து நின்று உன்னை தன்னிடத்தில் அழைத்து தம்மிடத்தில் அழைத்து கேட்கின்றார், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் இடத்துல உன்னுடைய தேவையை சொல்ல வேண்டும். 2 குருடர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டும், எங்கள் தேவை பார்வை ஆண்டவரே. வாலிப சகோதரனே சகோதரியே, ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் உன்னுடைய கண்கள் குருடாய் இருக்கிறதா? நீ பாவ செய்வது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை உன்னால் பார்க்க முடியவில்லையா? ஆண்டவர் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நான் பார்வையடைய வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். உடனே பார்வை அடைவாக என்றார். உடனே பார்வை கிடைத்தது. மனதுருகி இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கண்களை தொட்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிறார். பார்வை அடைய வேண்டும் என்றவுடன் பார்வை கிடைத்து விட்டது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் பார்க்க வேண்டுமா? ஆண்டவர் இடத்தில் கேளுங்கள், முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள், ஆண்டவர் உங்கள் பட்சமாய் திரும்புவார். அடுத்ததாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சவுல் என்ற மனிதன் பவுலாக மாறுகின்ற வேளை அவன் நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். முதலாவது, நம்மை படைத்த ஆண்டவர் இறைவன் மனிதனை பார்த்து கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன்? ஒருவேளை கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அவருடைய பெயர் பட்டியலை வாங்கி கொண்டு அழிப்பதற்காக வந்த போர்ச்சேவகன்தான் இந்த சவுல். ஆனால் அவனை அவர் தொடுகிறார். எப்படி தொட்டார்? வெளிச்சத்தின் மூலமாய் தொட்டார். வெளிச்சம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து. அவர் வந்த இடத்தில் இருள் இல்லை. உடனடியாக அவனுடைய பார்வை பறிபோயிற்று. சவுலானவன் கண்களை இழந்தவனாய், நீர் யார் என்று கேட்டவுடன், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக அவன் கிளம்பி சென்றான். ஆனால் இயேசு விட்டு விடவில்லை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எவனாவது கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாரா? எவளாவது கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாளா? ஆண்டவர் இடத்துல சொல்.
ஆண்டவருக்கு தெரியும், உன்னை தொடுகிறவன் என் கண் மணிகளை தொடுகிறான் என்று சொன்னார். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட ஆண்டவர் இப்பொழுது அவரை தொடுகிறார். வெளிச்சத்தின் மூலமாய் தொடுகிறார். அவனுடைய பார்வை போய்விட்டது. முதலாவது 2 குருடர்கள் பார்வை இல்லாமல் இருந்தார்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்வை இல்லாதவனுக்கு பார்வையை கொடுத்த என் தேவன், வெளிச்சம் இல்லாதவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்த என் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஆனால் இப்பொழுது பார்வை உள்ளவன், பாவத்தில் ஜீவித்தவன், இதோ பார்வை இல்லாதவனாய் பரிதவித்து கேட்கின்றான், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி படைத்த இறைவனை பார்த்து கேட்கிறான். அப்பொழுதுதான் சொன்னார், பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே அறிவிக்கப்படும். அவன் எத்தனை நாள் பார்வை இல்லாதவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். நான் 3 நாட்கள் என்று சொன்னவுடன் இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுவது 3 நாள். யோனா மீனின் வயிற்றில் இருந்தது 3 நாள். 3 நாள் குகைக்குள் இருக்கிறார்கள், இருளுக்குள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றார் என்று சொன்னால் பாவ இருளை இதோ கல்லறைக்குள்ளாய் அவர் கண்டார். அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவன் கேட்டான். உடனடியாக ஆண்டவர் சொன்னார், அங்கு அறிவிக்கப்படும், நீ பட்டணத்துக்குள்ளே போ. அவன் கைலாகு கொடுத்து அவரை தூக்கி கொண்டு போனார்கள் என்று சொல்லி 3 நாள் உபவாசம் பண்ணினான். அதாவது புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். சவுலா இருக்கின்ற காரணத்தினாலே ஆண்டவர் அவனை பவுலாக மாற்றினார். அவன் போகிற இடமெல்லாம் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தார். அவனுடைய வார்த்தையினால் அநேக புத்தகங்கள், இதோ அநேக புத்தகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னிடத்திலே இதோ கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. பவுல் சொல்கிறான், நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. முதலாவது சொன்னேன், இறைவன் மனிதனை பார்த்து கேட்டார். இப்பொழுது மனிதன் இறைவனை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அடுத்ததாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவன் அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரே, ஆண்டவர் உன்னிடத்திலே ஜீவிக்கின்ற போது, உன்னோடு வாழும்போது, உன்னை பற்றி கொண்டிருக்கும் போது, ஆண்டவன் என்கிற அளவிற்கு உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு பின் வருகிறவர்கள் என்னிலும் மேலான காரியங்களை செய்வார்கள். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்று சொன்ன தாவீதின் வார்த்தையைப் போல ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் 2 பேரும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பவுலும் சீலாவும் 2 பேரும் அன்பு நண்பர்கள் இருவரும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அடைக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, சங்கிலிகளினால் கட்டப்பட்டு பூட்டப்பட்டு இருந்தது கதவு. இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களிடத்தில் இடைபடுகிறார். எப்பொழுது? ஜனங்களெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பவுலும் சீலாவும் சிறையிலே துதித்து கொண்டிருந்தார்கள். ஜனங்களெல்லாம் பவுலுக்காகவும் சீலாவுக்காகவும் வெளியிலே ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இயேசு கிறிஸ்துவை துதித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கிட்ட வந்து கேட்கிற ஆண்டவர். பவுலும் சீலாவும் துதித்ததை கேட்டு பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்து சிறைச்சாலை கதவுகளை எல்லாம் திறந்து விட்டார். உடனே இதோ கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி அந்த வாயிற்காவலன், கேட்டில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன், காத்து கொண்டிருக்கக்கூடிய வாட்ச்மேன் திடீர்னு பார்க்கான், திறந்து கிடக்கு, போட்டுட்டு ஓடிட்டாங்களோ
இதோ சிறைச்சாலெல்லாம் திறந்து கிடக்க நம்ம இனி காவலாளியாக இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்மை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி அவன் ஈட்டியை எடுத்துக்கொண்டு தன்னை குத்தி கொள்வதற்காக ரெடியாக வேண்டிய வேளையிலே, உனக்கொன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே, நாங்கள் உள்ளேதான் இருக்கிறோம் என்று சொன்னான். உனக்கொன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே, பவுலும் சீலாவும் ஆகிய நாங்கள் உள்ளேதான் இருக்கிறோம் என்று சொன்னான். இருட்டு வேளை, அதாவது இரவு 5 மணி இருக்கும். அவன் பார்க்குறான், கண் விழித்து ஐயோ நம்ம வேலையில் செய்ய தவறிவிட்டோமோ என்று சொல்லி இருக்கின்ற வேளையில், உனக்கொன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே, நாங்கள் உள்ளே, நீங்களும் நான் இருந்தால் அந்த நேரத்தில் ஓடி வந்திருப்போம். எப்பா விட்டா போதும், ஆண்டவர் தான் கதவை திறந்துட்டார, பிறகு எதற்கு உள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட நினைத்திருப்போம். ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லை. இதோ பவுலும் சீலாவும் என்ன நினைத்தார்கள்? 2 மனிதர்களும் என்ன நினைத்தார்கள்? இதோ நாம் உள்ளே இருக்கிறோம் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதன் மூலம் ஒரு ஜீவன் பிழைக்கப்பட்டது, ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குள்ளாக்கப்பட்டது. எப்படி? அவர்கள் உள்ளே இருப்பதைக் கண்டு அவன் ஆச்சரியப்படுகிறான். எவன் சிறைச்சாலைக்குள்ளாய் கொண்டு தள்ளினானோ, எந்த வாயிற்காவலன் உள்ளே அடைத்து போட்டானோ, அவன் அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். ரட்சிப்பு என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்திற்கு பிறந்தது. எஸ்தர் புத்தகத்திலே கர்த்தர் என்ற வார்த்தை இருக்காது, ஆனால் ரட்சிப்பு என்ற வார்த்தை இருக்கும். ரட்சிப்புக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கே வந்தார். ரட்சிப்பு இல்லாமல் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து உன்னை பாவத்திலிருந்து ரட்சிக்க, இன்றைக்கு உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கதா மலை மேட்டிலே தன்னையே உருவ கொடுத்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ வாலிப பிராயத்தில் கண்ணோக்கி பார்க்கிறாயா? ஒருவேளை ஆண்டவர் உன்னிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஒருவேளை நீ ஆண்டவர் இடத்துல நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் நீ சாட்சியாக வாழுகின்ற வேளையில் ஆண்டவர் உன்னை பார்த்து அல்ல, உலகம் உன்னை பார்த்து கேட்கும், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு நீ மௌனமாய் இருந்தால், எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து மொர்தெக்காய் சொன்னான், நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாகி வரும். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ரட்சிப்பு நமக்கு தேவை. ஆண்டவர் இன்றைக்கு உன் மூலமாய் ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் நீ ஒப்புவிக்க வேண்டும். அனுதினமும் ஜெபம் செய்து வேதம் வாசித்து, ஆண்டவரே என்னை ஒப்புவிக்கிறேன், ஆண்டவரே நீர் பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்ளும், நான் வாழ்க்கையில் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், ஆண்டவரே என் மூலமாய் நீர் வாரும். ஒரு சவுலை பவுலாக்கினவர், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்க்கமாக இருந்த மனிதனை இதோ மாற்றின தேவன் உன்னையும் என்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நீங்கள் சாட்சியாக இருக்கின்ற வேளையில் இப்பொழுது உங்களை பார்த்து ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். நீங்கள் நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்பீர்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை, என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை இன்றைக்கு உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். தேவரீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். செய்தியின் வேளையில் ஆண்டவரே நீர் இடைப்பட்டீர், நீர் துதிக்கு பாத்திரர் என்பதை உணர்ந்து கொண்டோம். 2 குருடர்கள் பார்வை இல்லாமல் இருந்தார்கள், நீர் பார்வை கொடுத்தீர். 2 குருடர்கள் பார்வை இழந்தது பின்பு உமக்கு பின் சென்று வந்தார்கள் ஐயா. ஆனால் சவுல் நல்ல பார்வையோடு கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். கடைசியில் தன்னுடைய பார்வையை இழந்தார். பரிசுத்தத்தை பார்க்க அவர் தயாராகிவிட்டார். நான் என்ன செய்ய நடுங்கி திகைத்து கேட்டான், நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவராகிய நீர் எங்கள் வாழ்க்கையில் இடைபடும் போது ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் நடுங்கி திகைத்தவர்களாய் காணப்படுகிறோம். அடுத்ததாக ஒரு மனிதனை பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இதோ வாயிற்காவலன் அவன் ஆத்துமாவை காட்பதற்காக இதோ பவுலும் சீலாவும் ஆண்டவரே தன்னை வெளியே கொண்டு வரான். எவன் அடைத்து போட்டானோ அவன் மூலமாய் வெளியே வர வேண்டும் என்பதற்காக வெளியே அழைத்து கொண்டு வந்து
ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட வார்த்தையை எங்களை பார்த்து மற்றவர்கள் கேட்க நாங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ, தேவனே சாட்சியின் வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் விளக்காகவும் இருக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, கைகாட்டி மரங்களாய் திகழ நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். நீர் ஒருவரே போதுமானவராயிரும். எல்லா தேவைகளையும் சந்தியும். ஜெபத்தின் வேளையில் ஆண்டவரே, எதை கேட்கிறார்களோ, என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், மகிமைப்படும். அன்பின் நாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள். பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை. திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு, ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும், இதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாய்.